ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம ஆனியன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். வெங்காய விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வாங்கி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 5 சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கார மிளகா வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசாகவே நறுக்கி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். நல்லா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஃப்ளேமை கொஞ்சம் ஹை லோன்னு பார்த்து வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடணும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நம்ம வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு அதே மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பேனை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயை விட்டுட்டு கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை கையளவு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போல் அது கலர் கொடுக்கறதுக்காகவும் காஷ்மீரி சில்லி தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு செப்பரேட்டாக வந்துடும். கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிரும். அதனால் மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்துட்டேன். பாருங்கள், எண்ணெயுமே சுற்றி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்த்திங்களா? இது ஒரு 3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. நல்லா டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இருக்கும். சூப்பரான வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.